ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து புதுசான டிஃப்ரெண்ட்டான சேனல் இருக்குது. அண்ட் பெட்டல்ஸ்லாம் இங்கே இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இப்போ கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல, சேனல் வந்து கொஞ்சம் ரொம்பவே போராக போயிட்டுருக்கு. ரொம்ப பிச்சைக்கார பெக்கிங் லெவலுக்கு போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, ஆடியோ கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் வந்து ஒரு வேம்பயர்ன்றது ஒயனுக்கே தெரியாது. அண்ட் ஒயன் ஜங்குக் வேம்பயர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் ஒரு காமெடியாக தான் இருக்கும் இந்த ஒன் ஷாட்டு. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ பேக் டு தி ஸ்டோரி கைஸ். அண்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு காலேஜ். அந்த காலேஜ்குள்ளே ஒயன் வந்துட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவள் கூடவே பின்னாடி அவளோட ஃப்ரெண்டு, அதாவது அவள் ஃப்ரெண்டு பேர் யோனா கால் பண்ணி ஒயனை வந்து கூப்பிட்டுட்டே வராங்க. ஒயன் அடி நின்று தொலையடி. ஒயன் வந்துட்டு யார் நம்மளை இப்படி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா யோனா வந்துட்டு ஒயனை ஷோல்டர்லே பட்டார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. ஒயன் வந்துட்டு எறும்பு மாதிரி ஏண்டி அடிக்கிற ஷோல்டர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து யோனா வந்துட்டு ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க. ஒயன், உனக்கு தெரியுமா, காலேஜே கொஞ்சம் மட்டும் இல்லை, ரொம்பவே ஓவராக தாண்டி பண்ணுறாங்க. அதுக்கு ஒயன் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஏன், எதுக்கு ஓவராக பண்ணுறாங்க? அதுக்கு வந்து யோனா வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க. எதுக்கு ஓவராக பண்ணுவானுங்க, காலேஜில் ஹாலோவின் பார்ட்டி வரப்போதான். ஹாலோவின் பார்ட்டியில் அவன் கண்ட மெனிக்கு வந்து ட்ரெஸ் காஸ்டியூம் பண்ணுறாடி. இவ்வளவு கேப்டன் அமெரிக்கா அவர் எங்கே இருக்கார், அவருக்கும் இந்த ஹாலோவினுக்கு என்ன சம்மந்தமே தெரில, லூசு பயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒயன் வந்து இப்போ வந்து அவங்களோட ஆன்சர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்க. யாராக இருந்தால் என்னடி, ஏதோ இஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக ஹாலோவின்றதே கோஸ்ட்டுக்கு மட்டும்தான் கிடையாது, ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி நிறையா ஒரு கான்செப்ட் தான். நம்ம இஷ்டப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுக்க வேண்டியது தானே. அதுக்கு யூனா வந்துட்டு ஒயனை நீ ஒரு லூஸ் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, ஸோ ஒயனும் யூனாவும் அந்த காலேஜ்லேருந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாமே வந்துட்டு பரபரப்பாக ஹாலோவின்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பரபரப்பாக ஹாலோவினுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒயனுக்கு கால் வருது. யார்கிட்டே இருந்தில்ல, அவங்க அம்மா கிட்டேருந்து கால் கண்ணுவில் ஒயன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுமா, எதுக்கு கால் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுக்கு ஒயன் அம்மா வந்து சொல்கிறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒயன் மாம் வந்துட்டு, அம்மா இப்போது காலேஜில் எல்லா ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடுறதுக்காக அது இதுன்ட்டு ரொம்ப நசன்னு இருப்பாங்க. உனக்கு அதெல்லாம் பிடிக்காது தானே, நீ அதான் சரி சீக்கிரம் வீட்டுக்கு வருவியே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஒயனும் வந்துட்டு என்னம்மா அப்படியா, சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ காலை கட் பண்ணால் இங்கே யோனா வந்துட்டு ஒயன்கிட்ட பேசுகிறாங்க. ஒயன், என்னடி ஹாலோவின் பார்ட்டிக்கு இவ்வளோ இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் தான் இருக்கோமே. நம்மன்னா நம்ம மட்டும் இல்லை, நீ இருக்கப்பாரு, நீ ஒரு வெட்டி முண்டை வீணாக போன தண்டம். அதுக்கு வந்து ஒயனை வந்துட்டு யூனாவோட மண்டையிலே அடிக்கிறாங்க. என்னை வெட்டி முண்டை வீணாக போன தண்டம்னு திட்டுற, நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம வந்தோமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, நம்ம அப்பா அம்மா பற்றி நம்மளுக்கே தெரியுமில்ல, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாடி? உடனே வந்து யூனா வந்துட்டு ஓவராக தான் பேசுகிறா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒய்யன் பெரிய நாங்கள் மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லுவேன், இப்போ மாவுக்கட்டு பரம்பரையாக ஆக்கி விட்டாங்க நம்மளை. சரி ஓகே வா, நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு ஒய்யனை வந்துட்டு கூட்டிகிட்டு வெளியே காலேஜ் கேம்பஸ் விட்டு போயிட்டுருக்காங்க. காலேஜ் கேம்பஸே ரொம்ப பரபரப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது ஒன்று பேசிக்கிறாங்க. அப்போ யூனா வந்து சொல்கிறாங்க, ஒயன் வேணா, நம்ம யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டில் மட்டும் ஹாலோவின் பார்ட்டி கொண்டாடலாமா, என்ன சொல்கிற, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு ஒயன் கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு ஒயன் வந்துட்டு, வேணாண்டி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஹாலோவின்னாலே பேசிக்காகவே கொஞ்சம் பேயினாலே பயம், அதனால தான் நான் கொஞ்சம் மெயின்டைனாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் போட்டுட்ருக்கேன். அதுக்கு யூனா, அட பிச்சைக்கார நாயே அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு சரி ஒயன் கிட்டே இப்போ பேசுகிறாங்க. சரி ஒயன், இன்னொன்று பண்ணலாம், நம்ம இப்போது எக்ஸாக்டாக பப்பு பார்ட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறாங்க. அதுக்கு ஒயன், ஐயோ பார்ட்டியா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒயன் வந்துட்டு யூனா மண்டையிலே அடிக்கிறாங்க. ஸோ 2 பேரோட கன்வர்ஸும் இப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கும் போது அதர் சைடு வந்துட்டு வேறு ஒரு பையனை காட்டுறாங்க. தேர் கன்வோ, ஜேம்ஸ், இந்த ஒய்யனை மட்டும் எப்படியாச்சும் இந்த பார்ட்டிக்கு வர வச்சிடணுண்டா. வேறு மாதிரி பொண்ணுடா அவள், பார்ட்டியில் அவன் மட்டும் இருந்தான்னு வையன் செம சூப்பராக இருக்குல்ல. லியோ, ஆமாண்டா ஒய்யன்னா, அவள் கூட யூனான்னு இன்னொரு பீஸை கொண்டு போகிறேன்னா ஒய்யனும் யூனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஒயன் வந்துட்டு யூனா கிட்ட என்ன சொல்கிறாங்களா, இதெல்லாம் சரிப்பட்டே ஆகாது, இது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் யூனா அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம யாருக்கும் தெரியாமல் அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலே வச்சு பார்ட்டி பண்ணலாம், இல்லைனா எங்கேயாச்சும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒயன் வந்துட்டு இது வேலையே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் இன்னொரு இடத்துல இன்னொரு கன்வோ போயிட்டுருக்கு. மச்சான், நம்ம கண்டிப்பாக இந்த ஹாலோவின்லாம் கொண்டாடி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்டுட்ருக்காரு. அதுக்கு இன்னொரு பர்சன், அஃப்கோர்ஸ் மச்சான், கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும், என்ன இப்படி சொல்லிட்ட நீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அங்கே இருந்து தூரத்துலேருந்து ஒரு பையன் வந்துட்டு அவரை ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குகோப்பா தான். ஸோ ஜங்குகோப்பா திரும்பி பார்த்துட்டு, என்னடா வாடா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் ஜேம்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, லியோ வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக் வந்துட்டு லியோ கூப்பிட்டானா, லியோ வந்துட்டு வேறு மாதிரி ஆளாச்சே, சரி நான் அவங்களாம் வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லியோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த கன்வர்சேஷன்லாம் முடிஞ்சிட்டு அங்கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே யூனாவும் வயனும் வந்துட்டு ஏதோ பேசிட்டு யூனா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வயன் வந்துட்டு அன்னைக்கு படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு டே அப்படியே போயிடுது. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஹாலோவினும் ஒன்ஸ் வருது. ஸோ ஹாலோவின் வரும்போது யூனா வந்துட்டு வயன் வீட்டுக்கு போயிடுறா. வயன் வீட்டுக்கு போயிட்டு யூனா வந்துட்டு, ஒயன் வா நம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம், நான் தான் சொல்லலை. அதுக்கு ஒயன் வந்துட்டு, பார்ட்டியா, நான் தான் அப்போவே வேணான்னு சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு யூனா வந்துட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி ஒயன் கிட்ட கேட்குறாங்க, அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலாச்சும் கொண்டாடலாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ஒயன் வந்துட்டு சொல்கிறா, வேணாம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்துட்டு யூனா வந்து சொல்கிறா, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நம்ம இங்கே இருக்க கிரேவி ஆட்டுக்கு தான் போகணும், வரியா வேணா கிரேவி ஆட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா கேட்டுட்ருக்காங்க. உடனே ஒயன் வந்துட்டு, கிரேவி ஆட்டுக்கா இந்த டைம் எதுக்கு நம்ம அங்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் வந்துட்டு மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு வயன் வந்துட்டு கிரேவி ஆட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வயனும் யூனாவும் கிரேவி ஆட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த சைடு வந்துட்டு ஹாலோவின் பார்ட்டி எல்லாமே ஜோதியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாமே வீட்டு வாசலில் போய் சாக்லேட் கேட்குறதா இருந்தாலும் சரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஜங்குகோப்பா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மச்சான் இந்த ஹாலோவின்லாம் கொண்டாடி தான் ஆகணுமா, ரொம்ப போரிங்காக இருக்குடா, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் எப்படி இருக்கும். அதுக்கு உடனே வந்துட்டு ஜங்குகோப்பா எப்படி சொல்லவும் ஆப்போசிட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்ன மச்சான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டாடணுமா, எப்போதும் போல் இந்த காஸ்டியூமு அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும், நம்ம அந்த காஸ்டியூம் கூட போகலையே, சும்மா நம்ம வேறு யாராச்சும் பயமுறுத்தி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குகோப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, வேணாண்டா இதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசாண்டு வாயை மூடிட்டு வேறு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் வேணா நம்ம ஏதாச்சும் ஒரு கிரேவி ஆடுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணலாமா, லைக் சரக்கு அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லும்போது உடனே ஜங்குக்கு வந்துட்டு அவர் மண்டையிலே தட்டுறாரு, டேய் லூசு பையிலே வேறு ஏதாச்சும் சொல்லுவேன்னு பார்த்தா கிரேவி ஆடுக்கு போகலாம் அங்கே போகலான்ற, வேறு ஏதாச்சும் பிளான் போடுங்கடா, ஹாலோவின்னு வீட்டில் சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகோப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குகோப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்துட்டு யூனாவும் வயனும் வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா கிரேவி ஆடுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிரேவி ஆடில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் ஹாலோவினை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெடி ஆகிட்டு ஹாலோவின் கொண்டாடுறதுக்காக கிரேவி ஆட்டுக்கு போகும்போது வழியிலே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவங்கள மடக்கி பிடிச்சிடறாங்க. தேர் கான்வோ போலீஸ் வந்துட்டு வயன்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, யாருமா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இங்கே பார்க்க இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது வயன் வந்துட்டு, இல்லை சார் இங்கே தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனா வந்துட்டு மபிள் பண்ணிக்கிறா, அதாவது வாய்க்குள்ளே பண்ணிக்கிறான். ஆமாம் இந்த போலீஸ் மாமாவுக்கு வேறு வேலையே இல்லை, சே போகும்போது தான் வந்து கழுத குருட பாயிற மாதிரி பாருன், அங்கிள் நாங்கள் வேணால் போட்டோமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு நக்கலாக வந்து போலீஸ் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ போலீஸ் வந்துட்டு யூனாவை பார்த்துட்டு, உன்னை பார்த்தாலே சரியில்லையே, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, ஏமா நீங்கள் கண்டிப்பாக இங்கிட்டு தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கும்போது உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த சைடு போனால் கிரேவி ஆடு இருக்குன்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டு பேரும் எப்படியோ சமாளித்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் ஜங்குகோட கேங்குமே வந்துட்டு, மச்சான் வா மச்சான் இந்த கிரேவி ஆட்டுக்குள்ளே போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒயன் சைடும் யூனா சைடு அண்ட் ஜங்குக் சைடுமே வந்துட்டு அந்த கிரேவி ஆட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. லைக் யாருன்னா ஜங்குகோப்பா சைடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கிரேவி ஆட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க காரில் வந்துட்டு சிப்ஸு, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே எடுத்துடுறாங்க. ஜங்குகோப்பா வந்துட்டு, பக்கா பிளானோட தாண்டா வந்திருக்கீங்க டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகோப்பா சொல்லிட்டு அந்த கிரேவியார்ட்குள்ளே போயிட்டே இருக்காரு. ஸோ அந்த கிரேவியார்ட்குள்ளே போக போக அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல, ரொம்பவே வந்துட்டு டார்க்காக தான் இருக்குது. அது அந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஹாலோவின் ஆல்சோ கிரேவியார்ட்லாம் வந்து நிறையாவே வந்து
டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாவ் மச்சான் செம்மையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க அந்த கிரேவியார்டோட இதெல்லாம் பார்த்து. ஆக்சுவலி ஹாலோவீன்றது ஒரு பர்டிகுலர் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அது நான் வேணால் வேறு இதில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து ஒரு கோஸ்ட்டுக்காக தான் வந்துச்சு அந்த ஹாலோவீன்றது. அது வந்துட்டு உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. லைக் இந்தியாவிலுமே வந்துட்டு இப்போ தான் கல்ச்சுரல் வந்துட்டுருக்கு, வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துட்டுருக்க, அதனால் இந்தியாவிலே மேபி கொண்டாட ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இதுதான் ஓகேவா. அண்ட் தென் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் ஓப்பாலாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது எல்லாமே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தன் காலிலே வந்துட்டு நங்குன்னு ஏதோ ஒன்று குத்திருந்தாம, ஐயோ அம்மா காலில் ஏதோ குத்திருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னான்னு எடுத்து பார்த்தா அங்கே ஒரு எலும்பு. மச்சான் போச்சு மச்சான், எவனோ செத்து போனவனோட எலும்பு காலே குத்துச்சா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்துட்டு மண்டையிலே பிடிச்சி அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக் ஓப்பா வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு மண்டையிலே தட்டி, டேய் ஏன்டா அப்படி உயிரை வாங்குறீங்க, கிரேவியார்ட்னா அதுக்குள்ளே எலும்புலாம் இருக்க தாண்டா செய்யும், ஏன்டா அப்படி உயிராங்க, போங்கடா போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு உள்ளே போக வைக்கிறாரு ஜங்குக் ஓப்பா. ஸோ இந்த சைடு வந்துட்டு யூனாவும் வயனும் வந்துட்டே இருக்காங்க. வயன், ஏய் என்னடி யூனா இது இப்படிலாம் இருக்குது, பேசாமல் நம்ம போயிடலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி வயன் கேட்டுகிட்டே இருக்கும்போது யூனா என்ன சொல்கிறாங்கன்னா, அடி அறிவு கட்டவிலே, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காட்டி இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு போலீஸ் மாமாவெல்லாம் சமாளிச்சுட்டு இங்கே வந்தோம், சிப்பே பயந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ 2 பேரும் ஜாலியாக போய் விளையாடலை, அவங்க பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க வேறு ரூட் போயிட்டுருக்காங்க, ஜங்குக் ஓப்பா வேறு ரூட் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜங்குக் ஓப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, கேங்கிட்டலாம் வந்துட்டு சொல்லிட்டு, டேய் மச்சான் இருங்கடா நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லும்போது, லியோ மச்சான் எங்கே மச்சான் போகிற, என்னையே கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் வந்துட்டு சி நான் இங்கே தான்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் ஓப்பா வந்துட்டு அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல தான் வந்துட்டு யூனாவும் வயனும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ யூனாவும் வயனும் வந்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்ட மாதிரி 3 பேருமே வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ 3 பேருமே உள்ளே போகும். ஜங்குக்கு வயன் யூனா அப்போ தான் பார்த்துக்குறாங்க. உள்ளே போய் பொத்துன்னு ஒரு கேங் ஒரு எப்படி சொல்ல ஒரு இடம் பிளேஸ் மாதிரி இருக்குது, அது என்ன பிளேஸ்ன்னு தெரியல. ஸோ அந்த பிளேஸ்க்குள்ளே வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க. பொத்துன்னு விழுவும் ஜங்குக்கு அப்போ தான் வந்து ஐயோ அம்மான்னு கை வலியோடு ஏஞ்சி பார்க்குறாரு. வயன் வந்துட்டு ஜங்குக் மேலே வந்து கிடக்குறாங்க. யூனா வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்து உளுந்த மாதிரி விழுந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு வயன் வந்துட்டு ஜங்குக் மேலேருந்து ஏந்திருக்கிறாங்க. ஏஞ்சோடனே அப்பா கையில் அடிபட்டுருச்சு, ஆமாம் நம்ம 3 பேர் மட்டும் எப்படி இந்த இடத்துல ஒன்றா வந்து விழுந்தோம் அப்படின்ற மாதிரி வயன் கேட்டுகிட்டே இருக்கும்போது அதுக்கு ஜங்குக் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு என்ன தெரியுமா முன்ன பின்ன, ஆமாம் நீ வந்து பிஸ்னஸில் இருக்க, MBA பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்க வயன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. வயன் வந்துட்டு பயந்துடுறான். ஆமாம் நான் தான், அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்துட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ யூனா வந்துட்டு ஒரு இடத்துல கத்துறாங்க, டே உங்களோட இன்ட்ரோடக்ஷன்லாம் போதுண்டா, என்னை வந்து தூக்கி விடுங்கடா யாராச்சும் அப்படின்னு சொல்லி யூனா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஜங்குக்கும் வயனும் போய் சேர்ந்து யூனாவை தூக்கி விட்டுட்டுருக்காங்க. ஸோ யூனாவை தூக்கி விட்டுட்டு ஜங்குக்கும் வயன் யூனா 3 பேருமே வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இது என்ன பிளேஸாக இருக்கும், உங்களோட தானே வந்து சேர்ந்து நானும் விழுந்தேன், என்கிட்ட என்ன பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் சண்டை போட்டுக்கிற நிறுத்துங்க, ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான பிளேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இது சுற்றி இருக்கிறத பார்த்தா ஏதோ ட்ராகுல்லா அப்படின்னோடவே வயன் செமையாக பயந்துடுறான். இது ட்ராகுல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக் வந்துட்டு வயனை வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக பார்க்குறாரு. ஏன்னா வயன் வந்துட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருப்பா ஸ்டார்டிங்கில். எனக்கு வந்து வேம்பயராக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி நான் அதெல்லாம் நம்ப மாட்டேப்பா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வந்திருப்பா. அதை வந்து கேட்டுகிட்டே தான் வந்திருப்பாரு. ஸோ அப்படி கேட்டுகிட்டே வரும்போது தான் 3 பேரும் ஒரே இடத்துல பார்த்து அப்படியே டொம்முன்னு புதக்குன்னு விழுந்துடுறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துலேருந்து வந்து ஏந்திரிக்கும் போது அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக பேட்ஸ்னா வவ்வால் இருக்குல்ல, அது வவ்வால்ஸ் ஃபுல்லாக அவங்க 3 பேர்த்தையும் தாண்டி சுருன்னு பறந்து போகும்போது 3 பேரும் இப்படி திரும்பி பார்த்துட்டு அங்கே பார்த்தா அந்த இடமே வந்துட்டு ஒரு லைக் அவங்க உண்மையிலுமே சொன்ன மாதிரி ஒரு ட்ராகுல்லா கெட்டப்பில் தான் இருக்குது. ஒரு பெரிய இந்த ட்ராகுலாலாம் போத்திக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய துணி இருக்குது, அந்த ஒரு கண்ணாடி இருக்குது. கண்ணாடி ஃபுல்லாமே வந்துட்டு அப்படியே பிளட்டாக எழுதி காட்டாயிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஜங்குக்கும் யூனாவும் வந்துட்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூனாவும் ஜங்குக்கும் பேசிக்கிறாங்க, அப்பா இந்த இடத்துல கண்டிப்பாக வேம்பயர் இருக்கும் போல். சும்மாரி வேம்பயரு ட்ராகுலன், நான் ஏற்கனவே அதுக்கெலாம் பயப்படுவேன்,
வயன் வந்துட்டு அப்போ வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிப்பு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்கும்போது வயன் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் நம்பிக்கை இல்லைப்பா. இது ஏதோ இந்த கிரேவி யார்ட்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்களே அந்த அந்த தாத்தா யாரோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்களே அவங்களோட பிளேஸாக கூட இருக்கலாம்ல. நீங்கள் லூஸ் மாதிரி ட்ராகுலான்லாம் பேசாதீங்க. பார்த்தீங்களா அந்த கோட்டை பார்த்தா ட்ராகுலா மாதிரி இருக்கா? ட்ராகுலா மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்கவும் ஜங்குக் வந்துட்டு அவளை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு வந்துட்டாங்க மேடம் சொல்கிறதுக்கு, போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு இங்கே வந்துகிட்டே இருக்கும்போது உள்ளே வந்துட்டு ஒரு பிளேஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். 3 பேர் போய்கிட்டே இருக்காங்க. ஸோ 3 பேர் போய்கிட்டே இருக்கும்போது அந்த பிளேஸில் வந்துட்டு எப்படி சொல்ல லைக் லைட்டெல்லாம் டிம்மாய் எரியிற மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு யூனா வந்துட்டு போகிற பிளேஸ்லாம் பார்த்தா அங்கங்கே பிளட் காட்டடாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்துட்டு மண்டையோடுகள் இருக்குது. ஒரு சில இடத்துல ரிச்சுவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு யூனா கன்ஃபார்மே பண்ணிடுறா, கண்டிப்பாக இதெல்லாம் ட்ராகுலா தான், வேம்பையர் கூட இல்லை, ட்ராகுலா. ஐயோ கடவுளே, ட்ராகுலாவா? ஜேகே வந்துட்டு அதுக்கு யூனா மண்டையில் அடிச்சு, ஏய் நானே வயிற்றுல இருக்கேன் கம்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போயிட்டே இருக்காங்க. ஸோ 3 பேர் போய்கிட்டே இருக்கும்போது இன்னும் உள்ளேருந்து சில பேட்ஸ், அதாவது வவ்வால்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக பறக்குது. அந்த பறக்கிற வவ்வால்ஸ் எல்லாமே ஒயிட்டு, பிளாக்கு, ரெட்டுன்னு அந்த மாதிரி கலரில் ஷேடாகி கலந்து தான் வந்து எல்லா பேட்ஸும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வயன் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டே ஜங்குக்கை பார்க்குறா. ஸோ ஜங்குக் எதுவுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கல. ஸோ ஜங்குக்கும் யூனாவும் வந்துட்டு ஒன்று யோசிக்கிறாங்க, யூனா இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். இது கிரேவியார்ட் தானே, அப்போனா ஏதோ ஒரு கிரேவியார்ட்குள்ளே தான் நம்ம வந்து நுழைஞ்சு வர மாதிரி இருக்கும். சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும் வா. யூனா வந்துட்டு அதுக்கு இல்லைப்பா இதுலேருந்து எதுவும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா இது ஏதோ உள்ள சுரங்கப்பாத மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே வந்துட்டு வயன் வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இடுப்புலேயே கை வச்சுட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தான் சொல்கிறேன்ல இது வந்து பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, மேபி இங்கே அந்த கிரேவியார்டை மெயின்டைன் பண்ணுற அந்த மேனோட பிளேஸாக கூட இருக்கலாம், பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு அவ கூடயே போயிட்டுருக்கா. உடனே வந்துட்டு ஜங்குக்கும் யூனா வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ யூனா வந்துட்டு வயனை வந்து ஒரு கட்டத்தில் பிடிச்சி, ஹேய் வயன் என்ன நீனு உனக்கு முன்ன பின்ன இந்த இடத்துக்கு வந்த மாதிரி நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, ஒரு வேளை அந்த ட்ராகுலா நீயா இருக்குவியோ அப்படின்னு சொல்லி யூனா பேசிட்டே இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்போ வந்துட்டு வயன் வந்துட்டு யூனா மண்டையிலே போட்டு, ஏய் லூஸு நான் எப்படி ட்ராகுலாவாக இருக்க முடியும், இதெல்லாம் நீ இன்னும் நம்பிட்டு இருக்க, நான் தான் படித்து சொல்கிறேன்ல இதெல்லாம் ட்ராகுலாலாம் இருக்காது, இது அந்த கிரேவியார்டோட மேனாக தான் இருக்கும். உடனே ஜங்குக்கு வந்துட்டு, சரி எதுக்கு இப்போ 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க, இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்கள், அதுக்கு வழி சொல்கிறத விட்டுட்டு சும்மா சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து 3 பேர் போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டாக ஜங்குக் தான் போயிட்டுருக்காரு. 2 பேரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு யூனா சொல்கிறா, ஏய் மச்சான் ஜங்குக்கு பத்தியா இந்த இடத்துல முன்ன பின்ன பார்க்காத மாதிரி இருந்தவர் இப்போ என்னமோ இந்த இடத்தையே கரைச்சி குடிச்ச மாதிரி போயிட்டுருக்காரு, ஒரு வேளை ஜங்குக்கப்பா ட்ராகுலாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு யூனா சொல்கிறா. அதுக்கு ஒன்றே வயன் மண்டையிலே தட்டிட்டு திருப்பி மண்டையிலே தட்டி, லூஸு இப்போ முன்னாடி என்னே சொன்ன ட்ராகுலான்னு இப்போ அவனை சொல்கிறா, அடுத்து உடனே நீயே சொல்லிக்குவியா, சி பே அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ 3 பேருமே போயிட்டு இருக்கும்போது திருப்பி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு விழுந்துடுறாங்க 3 பேரும். ஸோ 3 பேர் விழுவும்போது அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் விழுந்துட்டு வயனை வந்துட்டு வேற ஒரு இடத்துல தள்ளி விட்டுறாரு. ஸோ வயனு யூனா வந்து ஏஞ்சி பார்க்கும்போது ஜங்குக்கும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஏந்திரிக்கும் போது அப்போது உள்ளே இருந்து ஒரு ட்ராகுலா, லைக் எப்படின்னா நம்ம நார்மலாக பார்க்குற மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி பல்லெல்லாம் பெருசாக இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக மனுஷன் மாதிரி தான் இருக்கார். பட் அந்த காஸ்டியூம் மட்டும் வே ஆஃப் ட்ராகுலா தான். ஸோ அவர் வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து ஒரு எப்படி சொல்ல ஒரு க்ரீட் பண்ணுறாரு, பட மகனே என்ன இப்போது 2 கூட்டிகிட்டு வந்திருக்கியா, வழக்கமாக ஹாலோவீனானா டேடிக்கு 1 தான் தருவேன், இப்போது 2 பேரா, இன்னைக்கு 12 லிட்டர்ஸ் பிளட்டு, வா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது யூனாவும் வயனும் திருப்பி ஒருத்தர் மற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது அந்த வேம்பயர் யாரும் இல்லை, நம்ம யூனா தீதி கரெக்ட் கணிச்ச மாதிரி அது நம்ம ஜங்குக்கோப்பா தான். யூனா வந்துட்டு அப்போ சொல்கிறாங்க அழுதுட்டு, நான் அப்போவே சொன்னேன்ல வயன் இது ஜங்குக்கு வேம்பயர் தான் அப்படின்னு சொல்லி யூனா அழுதுட்டு சொல்லும்போது வயன் வந்துட்டு, இருடி இரு ஏதாச்சும் பேசலாம், அவங்க ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல் அப்படின்னு
அப்படின்னு ஒயன் சொல்லிகிட்டே இருக்கும்போது யூனா ஒயனை பலான்னு அரைஞ்சிடலாம். போடி வெண்ண, இவ்வளோ சாவோட விளிம்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்க ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறியா, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யூனா வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு வந்து அழுதுகிட்டே நிற்கும் போது ஒயன் வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் இருக்க அந்த மேனை பற்றி கேட்குறா. ஏங்க நீங்கள் ப்ராங்க் தானே பண்ணுறீங்க, ஜங்குக்கோப்பா சொல்லுங்களேன், ப்ராங்க் தானே இது, ஹாலோவீன் அதுவுமா யாராச்சும் ப்ராங்க் பண்ணுவாங்களா, ஹாலோவீனே. ஜங்குக்கொன்னே வந்துட்டு ஒயன் கிட்ட போயிட்டு, பேபி கேர்ள் ப்ராங்க்லாம் பண்ணலை, ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா, அப்பா சொன்ன மாதிரி 12 லிட்டர் ரத்தம்லாம் இல்லை, வெறும் 6 லிட்டர் ரத்தம் மட்டும்தான் அப்பாவுக்கு, மிச்சம் இருக்க 6 லிட்டரும் ஏன் இந்த உடம்பே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஒரு இல்யூஷன் மாதிரி, அதாவது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அவரோட பவரை வச்சு இது பண்ணுறாரு. அதில் வந்து ஒயனை வந்துட்டு அவர் சூஸ் பண்ணது, அதாவது ஒரு வேம்பயர் வந்துட்டு அது யாராக இருந்தாலும் சரி ஒரு அதோட பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணும், அது மனுஷனாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி, அப்படி வந்து சூஸ் பண்ணது தான் ஒயனை அவரை ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒயனுக்கு ட்விஸ்டடாக போட்டு காட்டுறாரு. இதுதான் ட்விஸ்டடே. ஸோ வந்து நம்ம ஜங்குக்கோப்பா தான் வந்துட்டு இதில் வேம்பயரு. ஸோ ஒயனெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் இவ்வளவும் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவர் வேம்பயர்ன்றதுனால இவங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு இன்விசிபிளாக வந்துட்டு பவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்து தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியே இங்கே வந்திருக்காரு. ஸோ அவர் பிளான் பண்ணபடி யூனா தான் வந்து எக்ஸ்ட்ராவாக மாட்டிக்கிட்டா. இப்போ யூனா வந்துட்டு அவங்க ட்ராகுலா அப்பா தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு ஒயனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த காலேஜில் இருக்க இந்த 3 ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு காணோம், கடைசியாக அவங்க வந்து இந்த கிரேவியார்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இதில் என்னன்னா ஜங்குக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரும் இல்லை. இப்போ வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவரோட உலகத்தில் வந்துட்டு ஒயனை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இதுதான் நம்ம ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இன்னும் இது மாதிரி இல்லாமல் இன்னும் நிறையா ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூடா.